எந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குமோ மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். பணவரவுக்கு நல்லா இருக்குது. இந்த டைம் பணவரவை பற்றி யோசிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் அடி வாங்கும். 5 தொழில் வாங்கினா பண்ணிங்கன்னா ஒரு தொழில் அடி வாங்கும். 4 தொழில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். கல்யாணம் ஆகலை சார், ஃபேமிலியே அமைய சார், என் மனைவி எங்கே சார், அவள் வீட்லேயே பேசிகிட்டு இருக்கா போனேன், அதெல்லாம் மாறும். இருக்கும் சூப்பரான டைம் வந்துருக்கு. டைம் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை சரி பண்ணிக்கலைன்னா பிரச்சனை ஜாதகத்தில் இல்லை, உங்கள்கிட்ட தான். 5 விஷயந்தான் லைஃப்பில். 5 விஷயத்தை மிதுன ராசி என்பர்கள் கரெக்டாக டயத்தை கொடுத்து பண்ணாங்கன்னா இந்த மாதிரி டைம் உங்களுக்கு வரவே வராது. மிதுன ராசினியர்கள் சார், இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைப்போகுது சார்? மிதுனத்தோட குணாதிசயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. அதாவது இவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கேருந்து நீங்கள் வந்து திருச்சி போகிறீங்க, சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க, சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க, விழுப்புரம் தாண்டிட்டீங்க. ஓகே. இப்போ சென்னை பக்கமாக திருச்சி பக்கமா? சென்னை தானே. இப்போ ரெண்டுமே நடுவில் போய் உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா? சென்டர் ஆஃப் பிளேஸில் இன்னும் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இப்படியும் கொஞ்சம் தூரம் இருக்குது. மிதுன ராசி அப்படி தான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு மிடில் இருந்துருப்பீங்க, மூவ் பண்ணுறது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கும்போது எந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குமோ மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். பணவரவுக்கு நல்லா இருக்குன்னு. இந்த டைம் பணவரவை பற்றி யோசிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே. பெஸ்ட்டாக இருக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் அடி வாங்கும். 5 தொழில் வாங்கினா பண்ணிங்கன்னா ஒரு தொழில் அடி வாங்கும். 4 தொழில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அந்த ஒரு தொழில் அடி வாங்கினதே பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 4 தொழிலும் போயிடும். இதுதான் மிதுன ராசிக்கு. இப்போ நீங்கள் உங்களுடைய இது வந்து குதிரைக்கு கடிவால் கட்டினாப்புல ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க. அதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு லாஸு சக்ஸஸ் எல்லாமே வரும். இப்போ உங்கள் அம்மா இருப்பாங்க, உங்களை திட்டிருப்பாங்களா இல்லையா லைஃப்பில்? அப்பா, அண்ணன், தம்பி, எல்லாரும், தங்கச்சி, கணவர், குழந்தை எல்லாம் திட்டிருப்பாங்க. பட் அடுத்த நாள் அவங்ககிட்ட பேசி பழகிட்டு தானே இருக்கீங்க. அதே மாதிரி தான் பிஸ்னஸும். 1 டே லாஸ், நெக்ஸ்ட் டே கெயின். ஓகே. அந்த மாதிரி மிதுன ராசி என்பர்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்யாணம் ஆகலை சார், ஃபேமிலியே அமைய சார், என் மனைவி எங்கே சார், அவள் வீட்லேயே பேசிகிட்டு இருக்கா போனேன், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, அவள் சிரித்து பல வருஷம் நான் பார்த்தாச்சு, நான் அவகிட்ட சிரித்து பல வருஷம் ஆச்சு, அதெல்லாம் மாறும். இப்போ நல்ல சூப்பரான டைம் வந்துருக்கு. டைம் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை சரி பண்ணிக்கலைன்னா பிரச்சனை ஜாதகத்தில் இல்லை, உங்கள்கிட்ட தான். நான் சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனை ஜாதகத்தில் இல்லை, உங்கள்கிட்ட தான். ஸோ அதை வந்து மிதுன ராசி அன்பர்கள் இப்போ நல்லா மாறுறதுக்குள்ளான ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் முந்திலாம் கிரிக்கெட் பிளேயர், முந்தி நான் வந்து ஃபுட்பால், இப்போ என்ன, ஓகே, நீங்கள் இப்போ திருப்பி ஆரம்பிக்கணும். ஸோ ஜிம்முக்கு போகிறது, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, உங்கள் லைஃப்பை வந்து பார்ட்டாக ஒரு 5ஆக பிரிச்சுக்கணும். ஒன்று பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று ஃபேமிலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், அடுத்தது பணம், அடுத்தது உங்களுடைய ஹெல்த்து. இந்த 5ஆக பிரித்து நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 5 விஷயந்தான் லைஃப்பில். 5 விஷயத்தை மிதுன ராசி அன்பர்கள் கரெக்டாக டயத்தை கொடுத்து பண்ணாங்கன்னா இந்த மாதிரி டைம் உங்களுக்கு வரவே வராது. மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ்னால் அப்பாவுடைய ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏன்னா 10ஆம் இடத்து சனி ஏதோ ஒரு கர்ம காரியத்தை பண்ண வைக்கலாம். அப்போது அப்பாவுக்கு ஆரோக்கிய கண்டம், அப்பா, பெரியப்பா, சித்தப்பா யாரும் இல்லை அவங்களுக்கு ஆரோக்கிய கண்டம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொரு 1.5 இயர்ஸ் கவனமாக இருக்கணும். ஓகே. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கொஞ்சம் கோவப்படுறதை கம்மி பண்ணிக்கணும். ப்ரெஷர் மற்றவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா சில பேரில் எதை பேசினாலும் அதே மாதிரி ரியாக்ஷனில் இருப்பாங்க. 8ல் ராகு வர்றது இவங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு மேலே ரொம்ப நல்ல பலன்மா. ஓகே. ஸோ அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொரு வகையாக கொடுத்துட்ருக்கு. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள்லாம் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. அதில் 2 புரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்ம வந்து எப்பவும் போல் ஒரே மாதிரி இருக்கணும். மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி, சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நான் தான் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, எப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க பாருங்கள், அதே மாதிரி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. இப்போ என்ன மாதிரியான இப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரியான பிஸ்னஸ் எடுத்து பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இரும்பு சம்மந்தமான தொழில் நல்லாயிருக்கும். மேனேஜ்மெண்ட் எப்போவுமே அவங்க, ஓகே, நீங்கள் எதை கொடுத்தீங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. தேர் கால்குலேட்டிவ் மைண்ட். புதன் தான் அதிபதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதன் தான் அதிபதி. பேச்சு இவங்களுக்கு நல்லா வரும். ஓகே. டீச்சிங், இப்போ உட்கார வச்சு ஒரு விஷயத்தை எடுத்து கன்வே பண்ணுவாங்க, எடுத்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, இது மாஸ்டர் பிளான் 1 AB, இப்படிலாம் பேசுவாங்க. கொஞ்ச நேரம் அது கேட்க போகும்போது நம்மளுக்கே ஒரு மைண்ட் மாதிரி இருப்பா, என்ன மாதிரி சொன்னார்லன்னு. அது நடக்கிறதா நடக்காத 2வது. ஸோ அந்த மாதிரி இவர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பேச்சு. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணுறது இவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பிரமாதமாக எடுத்து பண்ணுவாங்க.
டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நிறையா வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக கிளினிக் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணம், புது சம்பந்தமான தன்னுடைய விஷயத்தில் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருக்காரு. அது வந்து மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்திக்கணும். இல்லை சார் ஒர்க் இல்லை, அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பெட்டர் செக் த ஹாரோஸ்கோப்ன்றேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்றேன். இவ்வளோ குட் டைமில் பேடாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ஏதாவது தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைனா கூட இருக்கிறவங்க ஏதாவது பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் மிதுன ராசிக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும். ஓகே சார். இப்போது பிஸ்னஸ் நல்லா இருக்குன்ட்டீங்க, இப்போது வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸே பண்ணலான்ட்டேன். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து வெளிநாடு சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 11ல், இப்போ நம்ம பேசும்போது 11ல் இருக்கார். நான் சொல்கிறது 11ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய பெஸ்ட் டைமு, நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் இவங்க எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், மனதில் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். நம்ம அங்கே பிஸ்னஸ் பண்ணுறது இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஓகே. இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியே சொல்லக்கூடாது, சொல்லிட்டோம்னா காரியம் நடக்காது. ஓகே. இப்போ நான் பாரு இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக தோசை சாப்பிடுவேன்னு சொல்லி பாருங்கள், எல்லா கடையிலும் தோசை இருக்காது. ஓகே. அது கேஸ் இல்லைன்ட்டு இல்லை, எல்லா கடையிலும் தோசை இருக்காது. நீங்கள் போய் பொங்கல் சாப்பிட்லான்னு இருக்க, பொங்கல் கிடைக்காது. முதல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் பொங்கல் சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யார்? மிதுன ராசி. ஓகே. இப்போ வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னா வாகனங்கள் வாங்கணும்னா அமைப்பு இருக்கா? நீங்கள் நல்லா கேட்டீங்க. சில பேர்கிட்ட காசு இருக்குது. என்கிட்ட ஒருத்தர் வந்தார். ஓகே. அவர் வந்து ஜெயின். அவர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது என்கிட்ட கேட்டார், சார் நானும் கிட்டத்தட்ட என்கிட்ட பணமெல்லாம் இருக்குது சார், ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிடுவேன், என் அக்கௌண்ட்லேயே அவ்வளோ இருக்குது, பட் என்னால் வீடு வாங்கவே முடியல சார், பாஸ்ட் 10 இயர்ஸாக நான் சுற்றின்னு இருக்கேன், எனக்கு அது என்னமோ அந்த வீட்டுக்கு போனால் பிடிக்க மாட்டேங்குது, ஓகே, நான் எல்லா இதுலேயும் எடுத்து போய் பார்த்துட்டேன், பட் எனக்கு அந்த வீடே பிடிக்க மாட்டேங்குது சார், என்னென்னு தெரிய மாட்டேங்குது, எனக்குன்னு ஒரு வீடு இந்த இதில் இருக்கா இல்லையா சென்னையிலன்னு கேட்டார் அவர். ஓகே. ஸோ பணம் இருந்தாலும் வீடு வாங்க முடியாது, பட் இந்த டைம் உங்களுக்கு வீடு வாங்குறதுக்குண்டான யோகம் இருக்குது. உங்களுக்கு ஹவுசிங் லோன் போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் வேணும்ல, கடவுள் கொடுக்கணும்ல, அது வரும். இப்போ அதுக்கு உண்டான டைம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது வாகனமாக மாற்றிடுவாங்க. இது வாகனமாங்கிறது இந்த மாதிரி மற்ற செலவுகள்லாம் பண்ணுறத விட ஃபோக்கஸ்டாக வீடு சம்மந்தமான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். ஓகே. ஓவராலாக இந்த வருடம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் சார். கவனமாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பொய்யை உண்மையாக நினைக்கக்கூடாது. நான் சின்ன சின்ன விஷயத்தை பொய்யை உண்மையாக நினைக்கக்கூடாது. யாராவது சொல்கிறாங்க அது இது இருக்குமோ அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுறதோட நீங்கள் போய் இன்னும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிடும். அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் தெரியாத தொழிலை பண்ணக்கூடாது. தப்பான கணக்கு எழுதிடுவாங்க. நீங்கள் அழகாக கேமரா வச்சு கரெக்டாக கல்லாப்பட்டிகிட்டே கேமரா வச்சாலும் சரி, ஓகே, அதுக்கு எப்படி காசு போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரொம்ப யார்ட்டையும் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் சக்ஸஸ் ஆகிடுங்க. சூப்பர். மிதுன ராசிக்கு இந்த கடவுள் வழிபாடு சிறந்தது அப்படின்னா எந்த கடவுள்? மதுரை மீனாட்சி அம்மன். ஓகே. அம்பாளை மனசார வேண்டினா போதும், பெஸ்ட்டாக இருக்கும்.